கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. வெல்கம் டு பரம ஔஷதம் நாராயணியம். இன்னைக்கு நாம சாப்டர் 17 நுழைய போறோம். சாப்டர் 17 ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சேர் நிதராமபீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துர் அநாத்ருதா சா த்வாமேவ நித்யமகதிஹி சரணம் கதாபூத். 14th சாப்டர்ல நாம பார்த்தோம், பிரம்மாவோட உடலில் இரு பாகங்களிலிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக ஸ்வயம்பூ மனு சதரூபை இருவரும் தோன்றினர். இவர்களுக்கு இரு பெண் குழந்தைகள், தேவகூதி பிரசூதி. தேவகூதியை கர்த்தமருக்கு திருமணம் செய்து கொடுத்து அதன் மூலம் நமக்கு கிடைத்தது கபிலாவதாரம். பிரசூதியை தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அது அவர்கள் அப்படி பிறந்த 16 பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை சதி. சதியை பரமசிவன் திருமணம் செய்து கொண்டார் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த 17th சாப்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகால பட்டத்ரி என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்வயம்புவ மனுக்கும் சதரூபைக்கும் ஒரு ஆண் குழந்தை இருந்தார். அவர்தான் உத்தான பாதன் என்றவன். அவர் ஒரு பெரிய ராஜா. அவருக்கு இரு மனைவிகள், சுருச்சி சுனிதி. சுருச்சின்றவள் பேருக்கேற்ப அவள் தான் மன்னனுக்கு ரொம்ப ருச்சியாகப்பட்டவளாக இருந்தார். சுனிதியை அவர் ரொம்ப ஆதரிக்கவில்லை. அதனால் அவள் என்றுமே பகவானே சரணாகதி என்று பகவானையே சரணமடைந்தாள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவோட மீனிங். 2வது ஸ்லோகத்துல சுருச்சியின் பிள்ளைதான் உத்தமன், சுனிதியின் பிள்ளை துருவன். ஒரு நாள் தன் தந்தையான உத்தான பாதனின் மடி மீது உத்தமன் அமர்ந்திருப்பதை பார்த்த துருவன் தானும் ஆசை கொண்டு அப்பாவோட மடியில உட்கார்றதுக்கு போறான். அப்போ சுருச்சியினால தடுக்கப்படுறான். சுருச்சி ரொம்ப இகழ்ந்து பேசுறா துருவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போறார். அதான் பட்டத்ரி சொல்றார், இப்படி உன் மீது பக்தி இல்லாதவர்கள் தான் இப்படி இகழ்ந்து பேசி மற்றவர்களை புண்படுத்துவார்கள் அப்படின்னு பட்டத்ரி சொல்றார். 3வது ஸ்லோகத்துல தன்னுடைய ஒரு மனைவியான சுருச்சியிடம் மதிமயங்கி கிடந்த உத்தான பாதன் சுருச்சி துருவனை இகழ்ந்து பேசின பொழுதும் அவளை தடுக்கவில்லை. புண்படுத்தப்பட்ட அந்த குழந்தை துருவன் தன் தாயான சுனிதியிடம் சென்றான். தாய் மகனுக்கு என்ன உபதேசம் பண்ணா தெரியுமா? இன்னொருத்தரா இருந்தா போ சண்டை போடு உட்காரு அப்படின்னு சொல்லுவா. ஆனா சுனிதி அப்படி சொல்லலையாம். உன்னுடைய வினைகள் எல்லாம் தீரணும்னா பகவானோட திருவடியை நீ சரணமடைய வேண்டும் என்று. ஐயோ, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட இப்படி சொல்றாளாம் சுனிதி. இத கேட்ட துருவன் அடுத்த ஸ்லோகத்துல பட்டத்ரி எடுக்கிறார். 5 வயது நிரம்பியவனான துருவன் மிகுந்த தன்மானம் கொண்டவன். அவனுடைய தாயோட வார்த்தையை கேட்டுட்டு நகரத்தை விட்டு உடனே வெளியேறினானாம். அப்போ வேண்டாம், இந்த ராஜ வாழ்க்கையே வேண்டான்னு 5 வயசு குழந்தை நகரத்தை விட்டு வெளியேறி வழியில் அந்த குழந்தைய நாரதர் சந்திக்கிறார். நாரதர் அந்த குழந்தைக்கு சில மந்திர உபதேசங்களை செய்து வைக்க மதுவனம் என்ற காட்டில் போய் கடும் தவம் செய்ய ஆரம்பித்தான் துருவன். 5வது ஸ்லோகத்துல சொல்றார் நடந்ததை. அந்த குழந்தை காணவில்லை. அந்த குழந்தை கிளம்பி போயிடுத்துன்னு தெரிஞ்ச உடனே உத்தான பாதன் மனம் நொந்து போனானாம். அவனை காணவில்லை என்று தெரிந்து அவனை தேட செல்லும் சமயத்தில் நாரதர் நீ தேடலாம் போக வேண்டாம், அவன் ஒரு முக்கியமான ஒரு காரணத்திற்காக அவன் நகரத்தை விட்டு வெளியேறி இருக்கிறான். சோ அவனை நீ தடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தவம் செய்து அந்த தவத்தோட பலனை அடைந்த பிறகு அவனே வருவான்ற மாதிரி சொல்லிட்டாராம் நாரதர் உத்தான பாதனிடம். 6வது ஸ்லோகத்துல அப்படி தவம் செய்து கொண்டிருந்த துருவனின் தவ வலிமையினால் எல்லா திக்குகளிலும் காற்றுல அப்படியே மூச்சு திணறித்தான். இதை கண்டு தேவர்கள் எல்லாம் போய் பகவான் இடத்தில், ஏன்னா 5 வயது குழந்தை செய்யற தவம் இல்லையா, அதனால தேவர்கள் எல்லாம் பகவான் இடத்தில் முறையிட பகவான் ரொம்ப கருணாமூர்த்தி, பெரும் பொங்கிய கருணையோடு கருட வாகனத்தில் ஏறி உனது தியானத்தில் மயங்கி இருந்த துருவன் முன்னால் தோன்றினாய் அப்படின்னு பட்டத்ரி அந்த 6வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 7வது ஸ்லோகத்தை பகவான் எதிர்த்தாப்புல நின்னாச்சு. துருவன் கண்ணை திறந்து பாக்குறானா. அந்த பகவானோட திரு உருவத்தை கண்டு அப்படியே
பெரும் மகிழ்ச்சி அடைந்த துருவன் அவன் பகவான் அப்படியே அந்த அழகுல மயங்கி அவனுக்கு பேச்சு வரலையாம். ஆனா பகவானை துதித்து பாடணும் அப்படின்னு மட்டும் ஆசை இருந்துதான். அதை புரிந்து கொண்ட பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய வெண்ணிற சங்கினால் வெண்ணிற சங்கை கொண்டு அவனுடைய கன்னத்தை வருடி கொடுத்தார் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 8வது ஸ்லோகத்துல சொல்றார், அப்படி நீ வருடும் போதே அதீதமான ஞானத்தை பெற்று துருவன் பகவானை துதித்து பாட ஆரம்பிச்சானாம். அப்படி பாடும்போது அந்த பாடலுடைய அழகுல மயங்கிட்டாராம் பகவான். அவன் உள்ளத்து விருப்பத்தையும் அறிந்து கொண்டாராம் பகவான். அப்படி அறிந்து கொண்டு நீ இன்னும் சிறிது காலம் ராஜ்ய போகத்தை எல்லாம் அனுபவித்து அதற்கு பின் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பதம், அதாவது அதை நீ அடைவாய் அப்படின்னு அவர் சொல்றது என்ன பதம்னா திருவ பதம். அந்த பதத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிடுறார் பகவான் 8வது ஸ்லோகத்துல. 9வது ஸ்லோகத்துல அப்படி சொன்ன பின் பகவான் அந்தர்தியானம் ஆயிடுறார். ஆனால் அந்த திருவ ராஜகுமாரன் திரும்பி நகரத்திற்கு மக்களை எல்லாம் மகிழ்வித்து உரிய காலத்தில் உத்தானபாதன் திருவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைக்கிறான். அரசாட்சி பொறுப்பை அவனுக்கு அளிக்கிறார். அளித்தவுடன் அவன் உன்னுடைய அருளால், பகவானுடைய அருளால் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு நெடுங்காலம் இன்பமாக வாழ்ந்தான். இதுதான் 9வது ஸ்லோகத்தோட மீனிங். 10வது ஸ்லோகத்துல ஒரு முறை உத்தமன், அதாவது சுருச்சியின் மகனான உத்தமன் ஒரு யக்ஷனால் கொல்லப்பட்டதால் யக்ஷர்களுடன் போர் தொடுத்தான் திருவன். ஆனா சுவயம்பூ மனு கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த போரை நிறுத்தினான். அப்படி அவனை போரை நிறுத்தியதால் யக்ஷர்களின் தலைவனான குபேரன் திருவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொன்ன போது திருவன் என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், பகவான் மேல அதீதமான பக்தி, எப்போதும் அவனை மறக்காம இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் என்று திருவன் அவரிடம் கேட்டான். மகாத்மாவான திருவன் அவரிடம் கேட்டான். 11வது ஸ்லோகத்தில் இறுதியில் பகவானுடைய சேவர்களால், உனது சேவர்களால் கொண்டு வரப்பட்ட விமானத்தில் சென்று நிலையான ஸ்தானமாகிய திருவபதத்தில் தன் தாயாருடன் திருவ நட்சத்திரம் என்று நாம் கூறும் திருவ நட்சத்திரமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறான். திருவ நட்சத்திரம் என்று நாம் கூறும் திருவனின் சரித்தத்தை பட்டத்ரி இவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து கூறிவிட்டு, இப்படிப்பட்ட குருவாயூரப்பா என்னுடைய இந்த நோயை தடுத்தருள்வாய் என்று வேண்டிக் கொண்டு இந்த 17வது அத்தியாயத்தை மிக அழகாக பூர்த்தி செய்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.